ஓம் சாய்ராம் நற்பவி. நான் மாரிமா சரவணன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாருக்கும் இறைவனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு நானும் மனசார வேண்டிக்கிறேங்க. இன்று வியாழக்கிழமை தோறும் நம்ம சாயப்பாவோட அற்புதங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் வசந்தம்மாவோடைய வாழ்க்கையில் பாபா எப்படி வந்தார், பாபா செய்த அற்புத லீலைகளை எல்லாம் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரோம் இல்லையா? சாய் சச்சரிதம் எளிய முறையில் புதிய வடிவமைப்பு கொடுத்து ஷீரடி தெய்வம் அப்படின்ற புத்தகம் வசந்தம்மா எழுதியிருந்தாங்க. அதை எழுதும் போது நடந்த நிகழ்வுகளை எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். கடைசி வீடியோ பதிவில் ரொம்ப அழகான முறையில் புத்தகம் வெளியீட்டு விழாவையும் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இது வரைக்கும் 5 எபிசோட் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்காதவங்க, புதிதாக வந்த சாய் அன்பர்கள் கண்டிப்பாக போய் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சாய் செய்த அற்புத லீலைகளை நீங்களும் அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறேன். பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேங்க, பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். அது வழக்கம் போல் நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் தரணும். இந்த வீடியோ பதிவிற்கு ஒரு லைக்கை போட்டுட்டு புதுசாக பார்க்குற அன்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, அதாவது த்ரில்லிங் காட்சிகள் நிறைந்த சாயின் அற்புத லீலைகளை தான் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். உண்மையாங்க வசந்தம்மா இதை எனக்கு சொல்லும் போதே எனக்கு அப்படியே ஒரு படம் பார்த்தா மாதிரி இருந்தது. பாபாவின் அற்புதங்கள் இப்படியும் பண்ணுவாரா? பாபா செய்த அதிசயங்கள் அவர் வாழ்ந்த காலத்திலேருந்தே நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த வருடம் ஜனவரியில் நடந்த சுட நடந்த ஒரு நிகழ்வுன்னு கூட சொல்லலாம். ஸோ வீடியோ பதிவு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வழக்கம் போல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷீரடி தெய்வத்தின் சத்தியவாக்கு இன்னைக்கு என்ன கொடுத்துருக்காரு நமக்கு அப்படின்னு பார்க்கலாமா? ஷீரடி தெய்வத்தின் சத்தியவாக்கு 15ஆம் அத்தியாயம், பேஜ் நம்பர் 139. என்னிடம் பக்தி கொண்டு உங்களின் கரங்களை நீட்டுவீர்களேயானால் அல்லும் பகலும் நான் உங்களுடனே இருப்பேன். என் உடல் ஷீரடியில் இருந்தாலும் 7 கடலுக்கு அப்பால் நீங்கள் செய்து கொண்டிருப்பதை நான் அறிவேன். இப்பரந்த உலகில் நீங்கள் எங்கு விரும்பி சென்றாலும் நான் உங்களுடன் இருப்பேன். உங்கள் மனமே என் இருப்பிடம், உங்கள் அகத்தில் நான் வாழ்கின்றேன். ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு எவ்வளோ அற்புதமாக அழகாக நமக்கு கொடுத்துருக்காருல்ல. அதில் ஒரு லைன் வரும் பார்த்தீங்களா? உங்களின் கரங்களை நீட்டுவீர்களே ஆனால் அல்லும் பகலும் நான் உங்களுடனே இருப்பேன். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வரி இல்லை? இந்த வரிக்கு ஏற்ற மாதிரி அம்மா இந்த புத்தகம் எழுதிக்கிட்டு இருந்தாங்களே, அப்போ நடந்த ஒரு நிகழ்வை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லியா. ஏன்னா இது போன்ற ஒரு சம்பவம் உங்களுடைய வாழ்க்கையிலுமே நடந்திருக்கும். ஏன் எதுக்கு நடக்குது அப்படின்னு நமக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்னன்னு பார்க்கலாமா? அவங்க சச்சரித்த புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கும்போது 29வது அத்தியாயம் மாதிரி எழுதியிருக்கிறாங்க. அது சச்சரித்த புத்தகத்தை பார்த்து தான் அதிலிருந்து படித்து இவங்க அந்த வார்த்தைகளை கோர்வையாக கொண்டு தலைப்புகள் கொடுத்து அம்மா எழுதிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த சச்சரித்த புத்தகத்தை பற்றி, இந்த அத்தியாயத்தை பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க இல்லையா? முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சௌமியா அவர்கள் சச்சரித்த புத்தகத்தை பற்றி ஒரு அத்தியாயம் அழகாக எபிசோட்லாம் கொடுப்பாங்க. அம்மா அதையும் கேட்பாங்க. எழுதுனது எல்லா வகையிலுமே தீவிர விசாரித்து, ஏன்னா ஒரு கரெக்டாக நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுனால நிறைய ஆராய்ச்சிகள் மாதிரி அந்த அத்தியாயத்துக்கே உரியதான யார் என்ன சொல்லியிருக்காங்க அந்த தகவல்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி தான் அம்மா எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் 29வது அத்தியாயம் மாதிரி எழுதியிருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய தோழி மங்கையகரசி அம்மா இருக்காங்களே, அவங்க ஒரு முறை ஃபோன் பண்ணுறாங்களாம். ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பகவத்கீதையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம 2 பேருமே ஆசைப்பட்டோம்ல. இப்போ அதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு வந்திருக்கு. பெங்களூரில் இருக்கிற இஸ்கான் டெம்பிள்லேருந்து ஆன்லைன் மூலிமா கிளாஸ் எடுக்கிறாங்க. 18 அத்தியாயம் இல்லையா? அது தினமும் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி பகவத்கீதையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வசந்தா அப்படின்னு மங்கையகரசி அம்மா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அம்மாவுக்கு அதில் விருப்பம் இருக்கு, இருந்தாலும் இப்போ எதுக்கு அதுக்கு அவசியம், பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய தோழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படி ஒரு தோழி எல்லாருக்கும் அமையணுங்க. ஏன்னா ஒரு நல்ல விஷயத்த எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு கூட நமக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை வசந்தா, நம்ம கண்டிப்பாக இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும். நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், ஏதோ ஒரு காரணம் இருக்கும், வா நம்ம போய் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி அந்த பகவத்கீதையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்களுடைய தோழி சொல்கிறாங்க. அது மாலை நேரத்தில் 1 மணி நேரம் எடுக்கிற கிளாஸ் தானே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிளாஸுக்கு போகிறாங்க. ஆனால் அது கிளாஸுக்கு போகிற வரைக்கும் ஏன் எதற்காக நம்ம திடீர்னு இந்த பகவத்கீதை கிளாஸுக்கு போகிறோம் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு தெரியும் இல்லையா, ஏன் எதற்காக அந்த கிளாஸை வசந்தம்மாவை அவர் அட்டன் பண்ண வச்சாரு அப்படின்னு.
அந்த கிளாஸ்லாம் நல்லபடியாக அவங்க அட்டன் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க அம்மா வந்து இந்த பக்கம் எழுதிக்கிட்டு வராங்க இல்லையா, கரெக்டாக 39வது அத்தியாயம் வரும்போது தான் தெரியுது பகவத்கீதையை சார்ந்து தான் அந்த அத்தியாயம் இருக்குமா. அப்போதான் வந்து அம்மாவுக்கு தெரியுது அந்த கிளாஸுக்கே போகாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக என்னால் இவ்வளோ தெளிவாக என்னால் எழுதியிருக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப கடினமாக இருந்துச்சு எனக்கு அந்த அத்தியாயம். என்னால் கிளாஸுக்கு போனதுனால தான் அந்த அத்தியாயத்தை என்னால் எவ்வளோ சிறப்பாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ சிறப்பாக வந்து எடுத்து எழுதியிருப்போம்மா அந்த அத்தியாயத்தை. இதுலேருந்து ஒரு விஷயம் நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் ஏன் எதற்கு தான் இந்த விஷயம் நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது, ஆனால் கடவுளுக்கு தெரியும். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயமும் கடவுளின் ஆணைப்படி தான் நடக்குது. நம்ம நினச்சோம் இங்கே போனோம், நம்ம நினச்சோம் இதை வாங்கிட்டோம், நம்ம நினச்சோம் கடவுளை போய் பார்த்துட்டோம் அப்படின்னு கிடையாது. கடவுள் நினச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுத்து வைக்கிற ஒரு அடியுமே வந்து அவருடைய பார்வையில் தான் நடக்குது அப்படின்றத நம்ம எல்லாமே புரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு நிகழ்வு தான். அம்மா வந்து இந்த கிளாஸுக்கு போகாமலே இருந்திருந்தா கண்டிப்பாக ரொம்ப கடினமாக இருந்திருக்கும் எனக்கு அந்த அத்தியாயம். அதை முன்கூட்டியே பாபா தெரிஞ்சுக்கிட்டதுனால அவர் தான் நம்ம கூடவே இருக்காருல்ல, அப்போ அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய சிரமங்களையும் அவர் அறிஞ்சிருப்பார். அவர் காட்டிய வழியின் பாதையிலே நம்ம போனோம் அப்படின்னா எல்லாமே நல்லதாவே தாங்க நடக்கும். அது போல அம்மா வந்து அந்த அத்தியாயம் ரொம்ப சிறப்பா எழுதி முடிச்சிருந்தாங்க. இதுல இன்னொரு ட்விஸ்டும் இருக்கு. என்னன்னா அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் ஜெயராம் என்ற ஒரு சிறப்பு விருந்தினரை இவங்க அழைச்சிருக்கிறாங்க. அவர்கிட்ட பேசுற வாய்ப்பு வந்து அம்மாவுக்கு வந்திருக்கு. அம்மா வந்து அப்போது குலதெய்வ கோவிலில் புத்தகத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அம்மா குலதெய்வ கோவிலில் இருக்காங்களாம். அப்போ அந்த நேரத்தில் அவர் சிறப்பு விருந்தினர் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஜெயராம் அவர்கள், அவர் வந்து ஃபோன் பண்ணி அம்மா கிட்ட பேசுகிறாராம். நீங்கள் எப்படி எழுதியிருக்கிறீங்க, அதாவது எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கே இருக்கிற ஒரு சின்ன ஒரு மிடுக்குன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு கெத்தோட சார் வந்து பேசுகிறாரு. என்னன்னா அவர் வந்து பகவத்கீதையை கரைச்சி குடித்தவர்னு கூட சொல்லலாமா. அவ்வளோ தெளிவாக எனி டைம் எப்போ எந்த நேரத்தில் எழுப்பி கேட்டாலும் அந்த அத்தியாயத்துலேருந்து அந்த விஷயத்தை அவ்வளோ கரெக்டாக எடுத்து சொல்கிற ஒரு ஆள் போல இருக்குது. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அம்மா கிட்ட பேசுகிறாரு. அம்மா வந்து அப்போ குலதெய்வ கோவிலில் இருக்காங்களாம். அவருக்கே ஒரு தனி மிடுக்கு இருக்கும் இல்லையா, எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆளாக இருந்தால் என்ன ஒரு கம்பீரம் இருக்கும் இல்லையா, அது போல் ஒரு தோரணையில் அவர் வந்து அம்மா கிட்ட பேசுகிறாராம். நீங்கள் எப்படி எழுதியிருக்கிறீங்க, நீங்கள் சச்சரித புத்தகத்தில் 39வது அத்தியாயம் பகவத்கீதையை பற்றியதாச்சு, நீங்கள் எப்படி எழுதினீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்டாராம். அம்மா வந்து பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் கேட்டது 39வது அத்தியாயத்தை பற்றி. அந்த நேரம் கரெக்டாக அம்மா குலதெய்வ கோயிலில் இருக்காங்க, கையில் புத்தகமும் கையில் இருக்கான். ஏன்னா பூஜை பண்ண போகிறாங்க இல்லையா, அதனால புத்தகமும் கையில் இருக்குது. அவர் கேட்ட கேள்விக்கு அந்த அத்தியாயத்தை கரெக்டாக ஓப்பன் பண்ணி அம்மா வந்து எழுதின முறைகள் எல்லாத்தையும் வந்து படித்து சொல்கிறாங்க. அதை கேட்ட அவர் அப்படியே அசந்து போயிட்டு, பரவாயில்லையே இவ்வளோ அற்புதமாக அழகாக எழுதியிருக்கிறீங்களே அப்படின்னாராம். அவ்வளோ நேரம் நான் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாரு. பரவாயில்லையே ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறீங்க தெளிவாக, ஹேமந்த் பந்த் எந்த அளவுக்கு எழுதியிருப்பாரோ அந்த அளவுக்கு நீங்களும் இந்த எழுதியிருக்கிறீங்க அப்படின்னு புகழாரம் அவர் வாயாலேயே சூட்ட வச்சிருக்கிறாரு. யாரு, பாபா. இப்படி ஒரு நிகழ்வு வருங்காலத்தில் நடக்கும் அப்படின்னு பாபாவுக்கு தெரியும் இல்லையா. எந்த இடத்துலையும் என் பக்தன் என்னுடைய மாணவன் வந்து குறைந்து போயிடக்கூடாது அப்படின்னு யார் நினைப்பா, ஒரு குரு தான் நினைப்பார். அந்த குருவாகிய பாபா தான் ஒரு சூழ்நிலை உனக்கு வரும்னு தெரிஞ்சுதான் பகவத்கீதையை அழகாக கிளாஸ் அட்டன் பண்ண வைக்கிறாரு, அற்புதமான முறையில் எழுத வைக்கிறாரு. அவங்களுக்கு பதில் சொல்கிற வகையில் அந்த இடத்த அந்த சூழ்நிலையும் அவர் வந்து உருவாக்கி தரார் பாருங்க. அம்மா வந்து வேற ஒரு இடத்துல இருந்திருக்கலாம், கையில் அந்த நேரம் புக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். அவங்க என்னதான் கரெக்டாக எழுதியிருந்தாலும் அந்த ஸ்பாட்டில் ஒரு சிக்ஸர் அடிக்க வைக்கிறாருன்னா அது பாபாவால் மட்டும்தானங்க முடியும். இந்த காலத்தை அப்படி கணிச்சவருங்க பாபா. அதனால தான் அவரை அந்தர்யாமி அப்படின்னு சொல்லுவோம். சகலமும் எல்லாமும் தெரிந்த ஒரு மாமனிதர் அப்படின்னா என் சத்குருவை சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த புத்தகம் எழுதும் போதே நடந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். இதற்கப்புறம் தான் பாபா நிகழ்த்திய அந்த த்ரில்லிங்கான அற்புதத்தை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். புத்தக வெளியீட்டு விழா ரொம்ப சிறப்பான முறையில் நடந்து முடியுது. அப்போது அச்சடித்து வந்த புத்தகம் வந்து 500 புத்தகம் அம்மா கையில் இருக்குது. இந்த 500 புத்தகமும் ஓரளவுக்கு எல்லாமே விற்பனை ஆயிடுச்சு. வெறும் 35 புத்தகம் மட்டும்தான் அம்மா கையில் இருக்குது. அம்மாவுடைய மகன் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து ஒரு விஷயம் தெரிய வருது. என்னென்னா, புதுச்சேரியில் உள்ள லைப்ரரியில் புத்தகம் வந்து எடுக்கிறாங்க, அதுக்கான அப்ளிகேஷன் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு தகவல் வந்து அவருக்கு தெரியுது. அவர் வந்து அம்மா கிட்ட சொல்கிறாரு,
அப்போ அம்மா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நம்ம வந்து லைப்ரரியில வச்சோம் அப்படின்னா, இன்னும் வந்து கூடுதலா நிறைய பேருக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. புத்தகம் வந்து இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் சென்றடையும். அப்போ நம்மளும் வந்து ஒரு அப்ளிகேஷன் குடுக்கலாம். நம்ம புத்தகத்த அவங்க எடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம முதல்ல ஒரு அப்ளிகேஷன் குடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, இவங்க வந்து அப்ளிகேஷன் குடுக்குறாங்க. இல்ல அவங்க ஃபோன் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க புத்தகத்த நாங்க எடுத்துக்கிறோம். நீங்க வந்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அம்மாவுக்கு வந்து ஒரே மகிழ்ச்சி. கண்டிப்பா நம்ம வந்து லைப்ரரியில வந்து நம்ம புத்தகம் வைக்க போறோம் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி இருக்கு. ஐயா வந்து காரைக்கால்ல இருந்து புதுச்சேரிக்கு புத்தகம் எடுத்துக்கிட்டு போறாங்க. இவங்க போன அன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா ஜனவரி 22ஆம் தேதி தான் வந்து இவங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு புத்தகத்தை கொண்டு போய் அவங்க கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வந்து ஜனவரி 31ஆம் தேதி எங்களுக்கு 80 புத்தகத்தை நீங்க கொண்டு வந்து இங்க வச்சிடணும். அப்பதான் வந்து நான் உங்களுடைய ஆர்டர் வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. 10 நாள்ல எங்களால் 50 புத்தகம் ரெடி பண்ணி இங்கே வைக்க முடியாது, கொஞ்சம் சிரமமாகவே இருக்குமே, இன்னும் கூடுதலாக ஒரு 10 நாள் கொடுத்தா கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஐயா கேட்குறாங்க. சரி, உங்களுக்கு பிப்ரவரி 10ஆம் தேதி, இந்த 10ஆம் தேதிக்குள்ள நீங்கள் 80 புக்கும் கொண்டு வந்து வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய ஆர்டரை நாங்கள் எடுத்துப்போம். அப்படி இல்லைன்னா நாங்கள் கேன்சல் பண்ணிவிடுவோம், எங்களுக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு அந்த லைப்ரரி தரப்பாக வந்து சொல்லிட்டாங்க. அப்போ தான் வந்து ஐயா சொல்கிறாரு, நாங்கள் வந்து இதை டெல்லியில் இருக்கிற ஷெர்லைன்ற பதிப்பகத்தில் அடித்து தான் கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் இந்த புத்தகம். இங்கே பக்கத்தில் எங்கேயும் வந்து எங்களால் அடிக்க முடியாது, என்ன பண்ணுறது, நீங்கள் வேணால் கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்குறீங்களா அப்படின்னு வந்து ஐயா கேட்குறாங்க. பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி புத்தகம் வந்து இங்கே இறங்கியே ஆகணும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஆர்டர் வந்து நாங்கள் கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு நூலகத்தின் சார்பாக வந்து சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியல. கையில் வெறும் 35 புத்தகம் மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த 35 புத்தகத்தை நீங்கள் இங்கேயே வச்சுட்டு போயிடுங்க. மீதமுள்ள 50 புத்தகத்தை நீங்கள் வந்து பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் கொண்டு வந்து இங்கே வச்சே ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. டெல்லியில் வந்து பதிப்பகத்தை அடிக்க கொடுத்தாலும் அடிச்சிருவாங்க. ஆனால் அங்கேருந்து லாரி சர்வீஸ் இல்லைன்னா ட்ரெயின் சர்வீஸில் தான் வந்து நம்ம கிட்ட வந்து சேரும். வந்து சேரத்துக்கு கண்டிப்பாக வந்து கால அவகாசம் நிறைய ஆகும். 20 நாள் பத்தவே பத்தாது. சாத்தியமில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு அம்மா மனசுக்கு தீர்க்கமாக பட்டுருச்சு. ஏன்னா ஆனால் ஐயா மட்டும் நம்பிக்கை விடவே இல்லை. அவர் என்ன தெரியுமா சொன்னாரா, உன் பாபா நினைச்சாருனா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, கண்டிப்பாக நம்ம புத்தகம் வந்து இங்கே வைப்போம், நீ வேணா பாரு அப்படின்னு ஐயா தாங்க சொல்லியிருக்காரு இந்த இடத்துல. சரி, நம்ம அதற்கான முயற்சியை நம்ம எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த 35 புத்தகத்தை அவங்க லைப்ரரியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் இப்போ டெல்லியில் இருக்கிற பதிப்பகத்துக்கு பேசணும். என்னன்னா அங்கே ஃபுல்லாக இங்கிலீஷில் பேசினாலும் நம்ம என்ன பேசுகிறோன்றது அங்கே வந்து சரியாக புரியவே இல்லையா. இந்த லாங்குவேஜ் பிரச்சனை வேறு பெரும் பிரச்சனையாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திரும்பவும் ஹிந்தி தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட போய் பேச சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து எங்களுக்கு 500 புத்தகம் வேணும், நீங்கள் பொறுமையாக அடிச்சு கொடுங்க, இருந்தாலும் எங்களுக்கு ஒரு 50 புத்தகம் மட்டும் கொஞ்சம் சடனாக சீக்கிரமாக தேவைப்படுது ஒரு 10 நாளில் அப்படின்னு இவங்க வந்து ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. அங்கே அதை வந்து ஒருத்தர் மூலமா ஹிந்தியில் வச்சு பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நாங்கள் அடிச்சு கொடுக்குறோம், 50 புத்தகம் தானே அடிச்சிருவோம், ஆனால் அதை நீங்கள் கொண்டு வர வேலை எங்களது கிடையாது. நாங்கள் வந்து எப்போ லாரி சர்வீஸ் வருதோ, கொரியர் சர்வீஸ், அது மூலிமா அப்போ போட்டு தான் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சீக்கிரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிறோம். புத்தகம் வேணால் என்னால் அடித்து கொடுக்க முடியும், அந்த 50 புத்தகம் வர வைக்க வேண்டியது உங்களுடைய வேலை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து புத்தகம் முதல்ல அடிங்க அப்படின்னு இவங்களும் சொல்லிட்டாங்க. அவங்களும் வந்து 10 நாளுக்குள்ள புத்தகத்தை அடித்து, அந்த புத்தகம் அடிக்கிறது கூட ஈஸியாக, அதுக்கு மேலே அந்த கவர் அட்டை இருக்கு இல்லையா, அதுதான் கொஞ்சம் நாட்கள் ஆகுமா. அதுவுமே ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வந்து புத்தகம் ரெடி பண்ணிட்டோம், அங்கேருந்து நமக்கு மெசேஜ் வருது. இப்போ அந்த புத்தகம் வந்து டெல்லியில் ரெடி, ஆனால் அந்த புத்தகம் எப்படி இங்கே பாண்டிச்சேரிக்கு வர்றது? கால அவகாசம் இல்லை, ட்ரெயின் லாரி எல்லாம் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது ஐயாவுக்கு ஒரு நினைவு வருது. என்னன்னா, டெல்லியில் அவருக்கு தெரிந்த ஒருவர் வந்து இருக்கிறாங்க. அவங்க மூலயமா வந்து இந்த லாங்குவேஜ் பிரச்சனையும் ஒரு இருக்குது, நம்ம அங்கேருந்து வந்து ஃப்ளைட் கொரியர் மூலயமா அனுப்ப முடியுமா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் அந்த நேரம் என்னன்னா, அவர் வந்து காஷ்மீர் வந்து டூருக்கு போயிருக்காரு. நல்ல வேலை என்னன்னா, அவங்க அப்போ தான் காஷ்மீர் டூர் போயிட்டு அன்னைக்கு தான் அவர் வந்திருக்காரு. இவர் ஃபோன் பண்ணதுமே எடுத்து, இந்த மாதிரி தகவல்ப்பா, எனக்கு வந்து ஃப்ளைட் கொரியர் மூலிமா எவ்வளோ சார்ஜ்னாலும் நாங்கள் பே பண்ணிடுறோம், நீ கொஞ்சம் எனக்கு அந்த 50 புத்தகம் மட்டும் எங்கள் ஃப்ளைட் சர்வீஸில் அனுப்ப முடியுமா, நேராக பாண்டிச்சேரி அட்ரஸ்க்கே அனுப்பிச்சிடு அப்படின்னு ஐயா வந்து சொல்கிறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 50 புத்தகத்தையும் ஃப்ளைட் கொரியர் சர்வீஸ் மூலயமா என்ன பண்ணுறாரு, நேராக பாண்டிச்சேரி அட்ரஸ் போட்டு இவங்க கொடுத்துட்டாங்க. பாண்டிச்சேரி அட்ரஸ் போட்டு இவங்க அனுப்பிச்சிட்டாரு. கரெக்டாக புத்தகம் வந்து பிப்ரவரி 8ஆம் தேதியே வந்து இறங்கிடுச்சு. அதாவது அவங்க டிமாண்ட் பண்ணது 10ஆம் தேதி,
புத்தகம் என்னைக்கு வந்து இறங்குது, 2 நாளுக்கு முன்னாடியே 8ஆம் தேதியே வந்து புத்தகம் இறங்கிடுச்சு. எவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது பாருங்களா. சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தையும் நொடி பொழுதுல சாத்தியப்படுத்திடுவாருங்க பாபா. நல்ல நூலகத்துல புத்தகம் வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதற்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி சூழ்நிலைகள் அமையுது. ஆனா அதையும் கடந்து லாங்குவேஜ் பிரச்சனை, அதுக்கு மேல இங்க இருந்து அங்க இருந்து பேசுறது, இங்கிலீஷ்ல பேசினாலும் ஒன்றும் புரியல. அங்கங்க ஆளை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாதிரி இங்க இருந்து ஒருத்தர் பேசுறாரு, அங்க இருந்து கொரியர் அனுப்புறதுக்கு ஐயாவுக்கு ஒரு ஞாபகம் வருது. அவங்களுடைய ஃப்ரெண்டு அங்கதானே இருக்காரு, அவர் பண்ண முடியுமான்னு பார்த்தா அவர் அப்பதான் டூருக்கு போயிட்டு வீட்டு இருக்காரு. எல்லாரையும் ஒரு கோர்வையா வச்சு டான் அங்கங்க வேலைகள் நடக்க வச்சு அந்த புத்தகம் வந்து 8ஆம் தேதியே வந்து இறங்கிடுச்சு. அப்படின்னா எவ்வளோ சக்தி வாய்ந்த அந்த புத்தகமா இருக்கும்னு பாருங்க. பாபாவின் வாழ்க்கை வரலாறு பதித்த அந்த புத்தகம் வந்து அவ்வளோ லேஸ்பட்ட புத்தகமா. அது சொன்ன டேட்டுக்கு முன்னாடியே கொண்டு வந்து இறக்குற அளவுக்கு பாபா நிகழ்த்தி இருக்காருன்னா எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லைங்க இது. பாபா நினைச்சா நொடி பொழுதுல அவர் வந்து என்ன சொல்றாரு, 7 கடல் தாண்டியும் உன் கண் முன்னால் வந்து நிப்பேன் அப்படின்வாரு. ஆற்றல் மிகுந்த மகான்க பாபா. அதேதான் அதே சமயம் அந்த புத்தகம் எவ்வளோ சிறப்பானது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அந்த புத்தகம் கண்டிப்பா எல்லாரும் வாங்கி படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். இவ்வளவு ஆற்றல் சக்தி மிகுந்த இந்த புத்தகத்தை நம்ம எப்படி பாராயணம் பண்ணணும், இந்த அளவுக்கு வைத்து கொண்டாடணும் இல்லையா. இந்த ஷீரடி தெய்வம் புத்தகத்தின் வழிபாடு அப்படின்னு ஒன்று இருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு வழிபாடு. அந்த வழிபாடை பற்றி தான் நம்ம அடுத்த வாரம் தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக யாரும் மறந்துடாமல் அடுத்த வார நிகழ்வையும் பார்த்து ரசிங்க. வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்போதும் இந்த எல்லாம் சாய் செயல் சேனலுக்கு தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.